ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். எஸ்டர்டே நிறைய Q4 ரிசல்ட் வந்திருந்தது. அதுல ஒரு சில Q4 ரிசல்ட்டை இப்ப டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு எப்படி ஸ்டாக் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ரேமண்ட் ரியாலிட்டி இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேரிசன் போட்டிருக்கேன். ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு 18% வரைக்கும் மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q4 ப்ரீ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 104% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் ப்ரீ சேல்ஸும் 30.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் கலெக்ஷன் டவுன் ஆயிருக்கு 8.5%. அதே Q4 கலெக்ஷன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டவுன் ஆயிருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரேமண்ட் ரியாலிட்டி. அந்த அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. தானே, மாஹிம் அண்ட் காண்டிவாலியில அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட growth டார்கெட் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ப்ரீ சேல்ஸ் growth அண்ட் 20% ரெவன்யூ growth டார்கெட் கொடுத்துருக்காங்க. ROCயும் டார்கெட் 20%, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதுவும் 20% சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரேமண்ட் ரியாலிட்டி எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 15.07% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா குமாரமங்கலம் பிர்லான்றவங்க நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மேனா திரும்ப வரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பாசிட்டிவ் சைனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆதித்யா பிர்லா குரூப்போ இப்போ இவங்களுக்கு திரும்ப சப்போர்ட் பண்றதா இருக்கு. ஸோ மார்க்கெட் அதனால இன்னைக்கு மட்டும் இல்லை, எஸ்டர்டேவும் 5% மேல இன்க்ரீஸ் ஆயிருந்தது வோடஃபோன் ஐடியா. இன்னைக்கு 3% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயின் ரீசன் எஸ்டர்டே நம்ம பார்த்திருந்தோம், SBI ஃபண்ட் ரைசிங்க்கு ஹெல்ப் பண்றதா இருக்கிறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம 4G 5G எக்ஸ்பான்ஷனும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பாசிட்டிவா கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லாரும் பையர்ஸா மாறி இருக்காங்க. வோடஃபோன் ஐடியா இதுக்கு 3.80% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஹீரோ மோட்டர்காப் Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். இந்த வருஷம் Q4யும் போன வருஷம் Q4யும் கம்பேர் பண்ணி ரெவன்யூ growth 29% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல, அதாவது இந்த Q4யும் போன Q4யும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ணப்ப எபிடா மார்ஜின் 14.2%ல இருந்து 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் கிராஸ் மார்ஜின் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது 300 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. மெயினா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பிரைஸ் ஹைக் தான். ஆல்ரெடி 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைஸ் ஹைக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா கமாடிட்டி காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஸ்டீல், மெட்டல்ஸ், பார்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கம்பெனி ஆல்ரெடி இதை 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட விலையை. ஸோ கீப் ஆன் இன்க்ரீசிங் பைக் ப்ரைசஸ் அண்ட் எகெயின்றது கம்பெனியோட மார்ஜினை ஃபால் பண்ணும். ஸோ கோர் மேனுஃபேக்சரிங் ப்ராஃபிட் அண்டர் ப்ரெஷருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டர்காப். ஸோ இதுக்கு ஹீரோ மோட்டர்காப் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.75% டவுன்ல இப்ப ஆஃப்டர்நூன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டாடா பவர், அவங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்போட இருக்காங்க பூட்டானோட. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹியூஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வேர்ல்ட் பேங்க் அக்ரி பண்ணி $515 மில்லியன் ஃபண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு, அதாவது இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்க்கு. ஸோ இது எங்க பண்ண போறாங்கன்னா பூட்டான்ல அக்ராஸ் அ ரிவர், குறிச்சூ ரிவர். ஸோ இதுக்கு அக்ராஸா தான் பண்ண போறாங்க. இதுல 4500 ஜிகாவாட் ஹவர் ஆஃப் கிளீன் எலக்ட்ரிசிட்டி எவ்ரி இயர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்றது பூட்டானா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி இந்தியாவுக்கு தான் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பூட்டானுக்கும் மணி கிடைக்கும், செல்லிங் எலக்ட்ரிசிட்டி விதமா இந்தியாவுக்கும் நிறைய பவர் கிடைக்கும். இதனால டாடா பவருக்கு ஒரு லாங் டேர்ம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு டாடா பவருக்கு இதனால ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. டாடா பவர் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டாடா பவர் கம்பெனி 0.70% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 440 per ஷேர்ல. அடுத்ததா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3.1% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே சமயம் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 11.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8,202 crore இருந்து 8,610 crore. எபிடா மார்ஜின் கம்மியா இருக்கு 11%ல இருந்து 10.4%. ஸோ இதுக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.18% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 3,250 per ஷேர்னு.
அடுத்ததா பிஇஎலுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து 1476 crore ஆர்டர் 5 அட்வான்ஸ்டு மொபைல் எலக்ட்ரிக் வேர்ஃபேர் சிஸ்டம் இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை பண்றதுக்கான ஒரு ஆர்டர். இந்த சிஸ்டம் யார் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ. மெயினா இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா எனிமி ரேடார்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் சிக்னலை ட்ராக் பண்றதுக்கு, பேட்டில் ஃபீல்ட் சர்வேலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அரௌண்ட் 72% மேட் இன் இந்தியா, அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇஎல் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.48% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிஇஎல் 436 பர் ஷேர்னு. அடுத்ததா அஜந்தா ஃபார்மா Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் Q4ம் இந்த வருஷம் Q4ம் கம்பேர் பண்றப்ப 1170 crore இருந்து 1422 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 21.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா எபிடா மார்ஜின் 25.4% இருந்து 23.4% கம்மி ஆயிருக்கு. 6.44% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 3088 பர் ஷேர்னு. அடுத்ததா எல்என்டி Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பாக்குறோம். ரெவென்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% டவுன் ஆயிருக்கு. 5497 crore இருந்து 5326 crore கம்மி ஆயிருக்கு. எபிடா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா மார்ஜின் 11% இருந்து 10.4% கம்மி ஆயிருக்கு. ஆர்டர் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24% ஆர்டர் கிடைச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டர் இன்ஃப்ளோ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஆர்டர் புக்கும் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டர் ஷேர் பார்த்தீங்கன்னா 46% இருந்து 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா 38 பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் கொடுக்கறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 0.97% கிரீன்ல ஆஃப்டர்நூன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 3780 பர் ஷேர்னு. அடுத்ததா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெம்பரரியா ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆயில் ரிஃபைனரி யூனிட்டை ஸோ சர்வீஸ்க்காகவும் ரிப்பேர்ஸ்க்காகவும் ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா மெயினா ரிஃபைனரி ப்ராசஸ் தான். க்ரூட் ஆயில்லேருந்து பெட்ரோல், டீசல், எல்பிஜி அண்ட் அதர் ஃபியூவல்ஸை பிரிச்சு எடுக்கிறது. ஸோ இந்த இதை தான் இப்போ டெம்பரரியா ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் இப்போ எல்பிஜி ப்ரெஷர் போயிட்டு இருக்கு டியூ டு இந்த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ்னால. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கம்பெனிஸ் எல்லாம் மோர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் எல்பிஜின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ரிலையன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி எல்பிஜி சப்ளை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மேனேஜ் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கேர்ஃபுல்லாக. ஸோ இல்லாட்டி ஃபியூவல் ஷார்ட்டேஜ் இன்னும் ஒர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஷட் டவுன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்கு இன் ஜூன் 2026 அடுத்த மாசம் ஷட் டவுன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரிஃபைனரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3.3 lakh barrels ஆஃப் க்ரூட் ஆயில் பெர் டேக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க இருக்குன்னா இந்த ரிஃபைனரி குஜராத்ல இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 2.13% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.